நெல்லை மாவட்டம் மானூர் அருகே இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. 3 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் கொலையாளிகள் சிக்குவார்களா? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த ரெட்டியார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயதான அகிலாண்டேஸ்வரன். திருமணமாகாத இவர் சொந்தமாக கிரேன் வைத்து ஆபரேட்டராக தொழில் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் மானூர் அடுத்த அழகிய பாண்டியபுரத்திலிருந்து தனது பணிகளை முடித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது உக்கிரன்கோட்டை அருகே திடீரென்று மர்ம நபர்கள் அவரை வழிமறைத்துள்ளனர். அப்போது அகிலாண்டேஸ்வரன் சுதாரிப்பதற்குள் அந்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மானூர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். இந்த கொலை முன்விரோதம் காரணமாக நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் தீவிரமாக விசாரணை நடந்து வருகிறது. இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் ரெட்டியார்பட்டி பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது.